இன்னைக்கு கன்சல்டிங்காக ஒரு வாழை தோட்டம். இந்த விவசாயி கதலி வாழை போட்டிருக்காரு. கதலி 2 இடத்துல போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு தோட்டத்தில் உள்ள வேர் செக் பண்ணி பார்க்க வேர் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த வாழையில வந்து அழுகல் ஃபுல்லாக வந்துருச்சு. அந்த வாழையோட தண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கதலியில உங்களுக்கு அழுகல் வந்துருச்சுன்னா அதோட தண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டா ஒரு விட்ட மாதிரி இருக்கும். அது தண்டு வெடிப்புன்னு சொல்லுவாங்க அதிகமாக. இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாழைக்கும் அடுத்தடுத்து தண்ணி மூலியமாக பரவும். இந்த காட்டில் அதிகமாக தண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால வந்து பிரச்சனை இருக்கு. இந்த வாழையோட வயசு 5 மாசம் ஆகுதுங்க. அடுத்து செவ்வாழை தோட்டத்தை பார்த்தேன். செவ்வாழை வந்து கண்ணுக்கு கண்ணு 7 அடியும் பாருக்கு 7 அடியும் போட்டிருக்காங்க. மொத்தம் 4 வந்து போட்டிருக்காங்க. இதோட வயசு 40 நாள் ஆகுது. இன்னும் எந்த உரம் இந்த வேர் வந்து கொடுக்கல. அடுத்து கதலி தோட்டத்தை பற்றி பண்ணாங்க. அந்த தோட்டம் பாக்கெட் நாத்துல நடவு பண்ணியிருக்காங்க. இதோட வயசு 4 மாசம் ஆகுது. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அடுப்பு பிரச்சனை இருக்கு. நல்லாவே தெரியும் பாருங்க உங்களுக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய மட்டைக்கான இடைவெளிகள் கம்மியா இருக்கும். அந்த வாழையில அதிகமா வந்து கால்சியம் கான்டெக்ட் கால்சியம் அதிகமா இருக்கனால அந்த வரக்கூடிய இலை எல்லாமே உங்களுக்கு சுருங்கி ஃபுல்லா விரிய முடியாத அளவுக்கு இருக்கு. இதே மாதிரி உங்க தோட்டத்தை நேர்ல பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை காட்டுல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உரம் வேர் பண்ணி நீங்க கொடுக்கணும்னா ஸ்கிரீனிங் தர நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம ஒரு வாழை விஷயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.